இன்றைக்கி நம்ம கடைசி செஷனில் இருக்கோம். உவமைகள் அப்படின்ற அந்த பார்ட்டுடைய கடைசி செஷனில் இருக்கோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு விளக்கா நீங்கள் தான் படிக்கணும். கடைசி உவமையுடைய வசனங்களை படிங்க. அதுக்குள்ளே ராஜீவ் ஜாயின் பண்ணுறாங்களா பார்க்கலாம். மத்தேயு 25 Praise the Lord. யார் ஜாயின் பண்ணீங்க? ஓகே ராஜீவ் ஜாயின் பண்ணாங்க. மத்தேயு 25 31ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் விளக்கா படிங்க. யாராவது படிங்க. ஹலோ, படிங்க. 25 31 46 வரைக்கும். ஓ, ஓகே. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராய் சகல தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவர் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்திரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். 45ஆம் வசனம் மறுபடியும் படிங்க, தவறா வாசிச்சிட்டீங்க. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஓகே, ரைட். எதை செய்யாதிருந்தீர்களோ
ஓகே, இந்த ஓமை வந்து இந்த ஓமைகளால் இயேசு போதித்த கடைசி ஓமை இதுதான். ஓகே, இதற்கப்புறமா வந்து வியாழக்கிழமை வருகிறது. இந்த நாளைக்கு அப்புறமா வியாழக்கிழமை வருகிறது. வியாழக்கிழமையில் வந்து அவர் வந்து மறைமுகமாக அல்லாமல் வெளிப்படையாக பேசுகிறார் என்று சீஷர்களே சொல்லுகிறார்கள். அது வந்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வருது. கடைசி உவமை என்பதால் இதில் ஏதாவது ஆழங்கள் இருக்கான்றதை பார்ப்போம். நம்ம ஒரு மீள்பார்வையாக பார்த்தோம் அப்படின்னா 12 உவமைகள் நம்ம இது வரைக்கும் பார்க்கணும். இது 12வது உவமை நம்ம பார்க்க போகிறது. 11 உவமைகள் நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம். கர்த்தர் மக்களை வெள்ளாடுகள் செம்மறியாடுகளாக பிரிக்கும் உவமை இது. ராஜா வந்து வருவார், வந்து வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் எப்படி மேய்ப்பன் பிரிப்பானோ அப்படி பிரிக்கிற ஒரு சிச்சுவேஷனை அங்கே காண்பிக்கிறாரு. இந்த ஓமையின் அமைவிடம் பார்த்திங்கன்னா, இந்த ஓமையின் அமைவிடம் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஓமை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அப்புறமா நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது அதனால் இது வந்து திருச்சபைக்கு ஆனது அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒலிவமலை பொழுதிலேயே, ஒலிவட் டிஸ்கோர்ஸிலேயே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தாயிற்று என்பதை ஏற்கனவே நம்ம 10 கன்னிகள் உவமைகளையும் பார்த்தோம். அதற்கு பின் வந்த தாளந்த உவமைகளையும் மேலோட்டமாக பார்த்தோம். அப்போது இந்த உவமையின் அமைவிடம் வந்து கடைசி காலத்தை குறித்தது, எஸ்கட்டாலஜிக்கல் பேரபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள். ஓகே, திருச்சபையை குறித்து சொல்லப்பட்டது அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உபத்திரவ காலம் முடிந்து 1000 ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சிக்கு பின்னர், சிலர் இது வந்து முன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வரும்பொழுது அப்படின்னு சொல்லிருக்கிறதால வந்து 1000 வருஷ அரசாட்சிக்கு அவர் வரும்பொழுது நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து அந்த டிஸ்பியூட்டுக்குள்ளே நம்ம போக வேணாம். பட் திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் பிஃபோர் ராப்சர், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகைக்கு முன்பாக நடக்கவில்லை என்பது மட்டும் நம்ம வந்து டெஃபினட்டாக சொல்லிக்கலாம். ஓகே, இங்கே வெள்ளாடு செம்மறியாடாக பிரிக்கிறார். ஒரு மேய்ப்பன் வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் பிரிப்பது போல பிரிக்கிறார் அப்படின்ற இதில் வரும். அப்போது வெள்ளாடு செம்மறியாடு என்ற டிஃப்ரென்ஸை எங்கேயோ எடுத்துகிட்டு வராரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, வெள்ளாடு செம்மறியாடு இரண்டுமே உணவு சட்டத்தில், அதாவது நியாயப்பிரமாணத்தில் வரும் உணவு வகைகளில் சாப்பிடத்தக்கவை. ரெண்டையும் சாப்பிடலாம், ரெண்டையும் பலியிட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் நாட் அ நான் கோஷர் ஐட்டம். கோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பிட தகுந்தவைகளை கோஷர் என்று யூதர்கள் சொல்வார்கள். இது நான் கோஷர் ஐட்டம் இல்லை. இரண்டுமே கர்த்தருக்கு பலியிட உகந்தவை. எப்படிங்க? இரண்டுமே கர்த்தருக்கு பலியிட உகந்தவை. வெள்ளாடு செம்மறியாடு எதில் இருந்தாலும் நீங்கள் வந்து சமாதான பலியை இடலாம். இது லேவியர் ஆகமத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தெரியும். சமாதான பலியை வந்து நீங்கள் வந்து வெள்ளாடு செம்மறியாடு ரெண்டுத்துலேருந்தும் எடுத்து நீங்கள் பலியிடலாம். அப்போது ஒரு மேய்ப்பன் எதற்காக இந்த ஆடுகளை பிரிக்கிறான் அப்படிங்கிற அந்த பேசிஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் இந்த உவமையோடைய பொருள் நமக்கு புரிய வரும். ஓகே, அப்போது அதனுடைய உடல் மற்றும் குணநலன்களில் உள்ள ஒற்றுமை மற்றும் வேறுபாடுகளை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, உணவு. செம்மறியாடு புல் மற்றும் தழைகளை, அதாவது அதனோட ஹைட்டுக்கு கீழே இருக்கிற விஷயங்களை, அதனுடைய வாய்க்கு எட்டுகிற விஷயங்களை மட்டுமே சாப்பிடக்கூடியது செம்மறியாடு. ஓகே, ஆனால் வெள்ளாடு மரத்து மேலே ஏறி மர இலைகளை சாப்பிடக்கூடிய ஆடு வெள்ளாடு. ஓகே, இது ஏன் இப்படி டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா,
லெஃப்டில் வந்து வெள்ளாடு, ரைட்டில் வந்து செம்மறியாடு அப்படின்னு கர்த்தர் வந்து பிரிக்கிறாரு. ரைட்டில் உள்ளவர்களை தான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படிங்கிறாரு. அப்போ வெள்ளாடு செம்மறியாடு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வேறுபாடு என்ன, அந்த வேறுபாட்டில் நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, மேய்ப்பன் கொடுத்தவற்றை உண்பது என்பது செம்மறியாட்டின் ஒரு குணம். அதே மேலே மரத்துக்கு மேலே இல்லாத விஷயங்களை தேடி ஓடுறது, நமக்கு மேய்ப்பன் கொடுக்காதவற்றை தேடி ஓடும் குணம் உள்ளது வெள்ளாடு. ஓகே ஓகே வால், செம்மறியாட்டின் வால் தரையை நோக்கி இருக்கும், வெள்ளாட்டின் வால் சுருண்டு வானை நோக்கி இருக்கும். இது மேட்டிமையின் அறிகுறியாக, ஒரு மனமேட்டிமையின் அறிகுறியாக விலங்கியலாளர்கள் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, இதை விலங்கியலாளர்கள் ரெண்டு ஆட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெள்ளாடு மனமேட்டிமை உடையது அப்படின்னு விலங்கியலாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது கூடி வாழ்தல். இரண்டுமே, வெள்ளாடு செம்மறியாடு ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வாழக்கூடியது. அதாவது ஒரு மேய்ப்பனுடைய மந்தையில் வெள்ளாடு ஒரு 30%, செம்மறியாடு 70%, அல்லது செம்மறியாடு 30%, வெள்ளாடு 70%. அது வாழ்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் கிறிஸ்தவத்தில் அது ஒரு சின்ன இஷ்யூ அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் என்று திருச்சபையில் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறோம். அப்போது என்னென்ன பிரச்சனைகள் ஒரு மனமேட்டிமை உள்ளவர்களோடு சேர்ந்து இருக்கிறோம். அவர்கள் மற்றவர்களுடைய திருச்சபையில் கொடுக்கப்படும் மன்னா போதாதென்று எங்கெங்கேயோ தேடி போய் எங்கெங்கேயோ ஏதோ ஒரு பெரிய ஃபேமஸ் பிரசங்கி வரான்னு தேடி போய் அவர்களுடைய போதனைகள்லாம் கேட்டு இப்படி வழி தப்பி போகிற ஒரு குணம் நம்ம வெள்ளாட்டுக்கு உண்டு. ஓகே, அப்புறம் மேய்ப்பனின் தேவை. செம்மறியாட்டுக்கு கண்டிப்பாக மேய்ப்பன் தேவை. வெள்ளாடு மேய்ப்பன் இல்லாமலேயே போய் மேய்ந்து விட்டு அது தானாக தன்னுடைய கிடைக்கு வந்துவிடும். ஆனால் செம்மறியாட்டுக்கு மேய்ப்பன் தேவை. செம்மறியாடு குட்டி ஈனும் பொழுது அதற்கு மேய்ப்பன் மிக 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 அவசியம். குட்டி ஈனும் பொழுது செம்மறியாட்டுக்கு மேய்ப்பன் இல்லை என்றால் குட்டி சாகிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதனால தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற ஆடாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது மேய்ப்பர்களை தேவதூதர்கள் அனுப்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இதெல்லாம் அடையாளங்களாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. மந்தையில் ஒன்றாக இருத்தல். இப்போது ஒன்றா கூடி வாழுமா? ஆமாம், கூடி வாழும். ஆனாலும் உள்ளுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். வெள்ளாட்டுக்கு செம்மறியாட்டை கண்டா ஒத்துக்காது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். திருச்சபையில் ஒன்றா இருப்பாங்க, ஆனால் சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, நிறையா நொட்டா நொசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆடுகளோடு சண்டை இழுத்து கொண்டே இருப்பார்கள். மேய்ப்பனுக்கு ஏண்டாப்பா இது ரெண்டுத்தையும் ஒன்றா விட்டோன்னு ஆயிரும். ஏண்டாப்பா ஒன்றா விட்டோன்னு ஆகிட்டு மேய்ப்பனது பிரித்து விடுற அந்த குணத்தை நாம் பார்க்கிறோம். அப்புறம் சூழல். ஓகே, சூழல். இந்த சூழல் வந்து ரொம்ப முக்கியமானது. வெள்ளாடு எந்த சூழ்நிலையிலையும் தப்பிச்சுக்கும். ஆனால் செம்மறியாட்டுக்கு அமர்ந்த தண்ணீர் தேவை, பீஸ்ஃபுல் தேவை. பசும் புல்வெளிகளில் மடக்கி படுக்க வைக்கும் அந்த விஷயம் தேவை. அப்போது சங்கீதம் 23 வர்ற கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் அப்படின்னு தன்னை ஆடாக உருவகப்படுத்தி தாவீது பாடும்போது தன்னை செம்மறி ஆடாக அவர் உருவகப்படுத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டை தேவை. இது வந்து வெள்ளாடு வந்து நல்லா ஓடுகிற தண்ணீரில் வந்து தண்ணி குடிக்கும். இங்கே தண்ணீர் என்பது சங்கீதம் 23 வர தண்ணீர் என்பது தேவ வசனத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி அப்படின்றத வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணுன்னா சங்கீதம் 23 ரொம்ப டீட்டெயில்டாக எடுக்கணும். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அது
வெளிப்படுத்தின விசேஷம் வந்தபோதும் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், கடல் கண்ணாடி கடல் இருந்தது அப்படின்றது சொன்னது. அது தெய்வ வசனத்துக்கு ஒப்பாக இருந்தது. தொடர்பு. வெள்ளாடு மற்ற ஆடுகளோடைய தொடர்பு இல்லாமல் தான் தோணியே திரியக்கூடியது. எனக்கு எந்த திருச்சபையில் எந்த மெம்பர்ஸும் வேண்டாம், எனக்கு ஐக்கியம் தேவையில்லை, நான் ஆச்சு என்னுடைய மேய்ப்பனாகிய பிரதான மேய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கட்டவிழ்த்து விட்டு போகிற குணம் வெள்ளாட்டின் குணம். அதே தனக்கு மந்தை தேவை, தனக்கு ஐக்கியம் தேவை என்று மிக மிக ஒற்றுமையை நாடும் ஆடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மறியாடு. இந்த ஓமையின் பொருள் கடைத்தொகை, இந்த ஓமையின் பொருள் என்ன அப்படிங்கிறதை பற்றி அனுப்போம். சகோதரருக்கு உதவுதல் என்பதே, அதாவது அன்பின் நிமித்தமாக, இது இந்த ஊமையில் சொல்லி முடித்ததுக்கப்புறமா அன்பின் பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தர் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற ஒரே கட்டளையே உங்களுக்கு கொடுக்குறேன். அன்பின் நிமித்தமாக உன்னுடைய சகோதரன் பாடுபடும் பொழுது, உன்னுடைய சகோதரன் பசித்திருக்கும் பொழுது, உன்னுடைய சகோதரன் தாகமாக இருக்கும் பொழுது, உன்னுடைய சகோதரன் வஸ்திரம் இல்லாதவனாக இருக்கும் பொழுது நீ அவனுக்கு இதே உன்னால் இயன்றவற்றை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பொருள், அந்த ஒரு பொருள். ஆனால் மேய்ப்பன் செம்மறியாடு வெள்ளாடு அப்படின்றதால அதில் இருக்கிற வெள்ளாட்டு தன்மைகளை நாம் விடுத்து, நம்ம கையில் இருக்கிற வெள்ளாட்டு தன்மைகள் என்னென்ன வெள்ளாட்டு தன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்ட இடத்துல போய் நம்ம வந்து பிரசங்கம் கேட்குறோன்ற பேரில் தப்பாக பிரசங்கம் பண்ணுறவங்களை அவங்க பிரபலமான பிரசங்கின்றதால அவங்கள பின்பற்றுறது இப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள். உணவில் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, மனமேட்டிமை இல்லாமல் நாம் இருப்பது. அப்புறம் ஒரு மேய்ப்பனுக்கு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தி வரும் பொருட்டு கர்த்தர் ஊழியர்களை நியமித்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்று கர்த்தர் நியமிக்கிறார். திருச்சபையில் ஒரு மேய்ப்பனுக்கு அடங்கி இருப்பது, ஒரு மேய்ப்பனுக்கு அடங்கி இருப்பது என்பது ரொம்ப 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 முக்கியம். இப்போது இந்த ஒரு காரணத்தால் தான் நான் போதகன், நான் மேய்ப்பன் அல்ல, உங்களுக்கெல்லாம் ஒரு மேய்ப்பன் தேவை என்று என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறது. ஏன்னா நீ ஒரு வெள்ளாடாக இருந்துடக்கூடாது அப்படின்றதால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறது. உங்களுக்கு மனித மேய்ப்பன் தேவை அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் நாம் ஐக்கியப்பட்டு திருச்சபையினரோடு ஐக்கியப்பட்டு அவர்களோட கூட வளருவது என்பது மிக மிக முக்கியம். நம்ம தனியாக இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வளர்ச்சி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கர்த்தர் நடத்துவார் நம்மை. நமக்கான போதகர்கள் நம்மை நடத்துவார்கள். அமர்ந்த தண்ணீர், ஒரு குழப்பமும் இல்லாமல் விளக்கி சொல்கிற போதகர்களை நமக்கு அவர் கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த போதனையை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சில இவங்க இதை கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்டன்டம் ஹஸ் சேஞ்ச் திஸ் ஓமை. இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்றதால ஆர்ஃபனேஜ் திறக்கிறது, இல்லை ஒரு இலவசமாக சாப்பாடு போடுறது, தண்ணீர் பந்தல் வைக்கிறது என்று தொண்டு நிறுவனங்களாக கிறிஸ்தவ நிறுவனங்கள் மாறிக்கொண்டு வருகின்றன. இது தவறான ஒரு பார்வை, இந்த ஊமைக்கு தவறான பார்வை. ஏதாவது கேட்டால் கர்த்தர் தான் சொல்லிட்டார்ல அங்கே அப்படின்னு சொல்கிறது. அவர் அதை மீனே பண்ணலை அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அவர் அங்கே சொன்னது இந்த சிறியரில் என்று தன்னுடைய சகோதரர்கள், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து அவர் சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். He is not talking about poor here. அவர் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படிங்கிறத எடுக்கிறது சரி.
ஆனால் அதையும் இந்த உவமையையும் சேர்த்து வச்சு வெறும் தொண்டு நிறுவனங்களை கிறிஸ்தவர்கள் ஸ்தாபிப்பது என்பது தவறு அப்படின்னு நான் சொல்ல. இந்த ஓமைக்கு தயவு செஞ்சு எடுத்து சொல்லாதீங்க, இந்த ஓமையோட டைப் பண்ணாதீங்க. தொண்டு நிறுவனங்களை கிறிஸ்தவர்கள் நடத்துவது சரியா? சரி. ஆனால் இந்த ஓமை என்னோட பேசிச்சு, இதனால் தொண்டு நிறுவனம் நடத்தினேன் அப்படின்னா அவர் தவறாக போதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அர்த்தம். தெளிவாக கர்த்தர் அழகாக இந்த இதில் சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவருக்கு அப்படின்றாரு. இந்த சிறியரில் அப்படின்னா அவர் சொல்கிறது செம்மறி ஆடுகளை பார்த்து என்று புரிந்து கொள்ள வேண்டும். செம்மறி ஆடுகள் என்பது இந்த செம்மறி ஆடுகளாக இருக்கும் கிறிஸ்தவர்கள் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இப்போ சிலர் கேட்கலாம், வெள்ளாடாக இருக்கும் இவர்களுக்கு பரலோகம் கிடையாதா அப்படின்னா ரொம்ப தெளிவாக அது சொல்கிறாரு, பிசாசுக்காக உண்டாக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்ற. ஸோ அதனால தான் இது 1000 வருஷ அரசாட்சிக்கு அப்புறமாக நடக்கிறது அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் பிசாசு தள்ளப்படுறான், நெருப்பில் தள்ளப்படுறான். அப்படிங்கிறதால லேக் ஆஃப் ஃபயரில் தள்ளப்படுறதுனால இதை அங்கு பொருந்துவது தான் சரியான ஒரு பார்வையாக இருக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். பிரதர், இந்த 1000 வருட அரசாட்சி இதோடைய டிவைன் கால்குலேஷன் நம்ம ஏதாவது விளங்கிக்க முடியுங்களா, இல்லை நம்ம ஒரு மில்லினியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா எப்படிங்க? ஏதாவது இல்லை, 1000 வருட அரசாட்சி பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கு. 1000 இயர்ஸ் அப்படின்றது ஒரு கவுண்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை அதில் ஞானார்த்தம் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷங்களை போலும் அப்படின்லாம் சில பேர் அதை சொல்லுவாங்க. ஒரே ஒரு நாள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. இட் இஸ் 1000 இயர்ஸ். அதுக்கான டைம் லைன்றது 1000 வருஷ அரசாட்சிக்கான ஸ்டார்ட் எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகைக்கு 7 ஆண்டுகளுக்கு அப்புறமாக ஸ்தாபிக்கப்படும் 1000 வருட அரசாட்சி. இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் படித்து கொடுத்துருக்கேன்னா நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க் அனுப்பி வைக்கிறேன். ப்ளீஸ் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஜூலக்கா ஏதோ கேள்வி இருக்கா? ஓகே இன்னையோட பேரபிள்ஸ் செஷன் முடிக்கிறோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இது நான் பஸ்கா பண்டிகை நிமித்தமாக செஷன்ஸ் போட்டுட்ருக்கேன். அதை ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த லிங்க்ஸை. டைம் கிடைக்கும்பொழுது தயவு செஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு 5 பேர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 5 பேர் வேரீடு ஏஜ் குரூப்பு. ஒரு 11 வயசு குழந்தையிலேருந்து 71 வயசு மூப்பர் வரைக்கும் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் சொல்கிறது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ப்ராக்டிக்கல் திங்ஸ் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு வராரு. ஸோ எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இப்போ பரமகாணனை நோக்கி போகிற திருப்பயணமாக யாத்திரை நம்ம செய்கிறோமே, இந்த யாத்திரையில் எப்படி நாம் இருக்கணும், எப்படி நாம் லெசன்ஸ் அதுலேருந்து நிழலாட்டமான பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் எப்படி பாடங்களை எடுத்து நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற ப்ராக்டிக்கல் பிரயோக ரீதியான விஷயங்களை கர்த்தர் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். என் மூலமாக என்னை ஒரு கருவியாக கர்த்தர் யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா எனக்கு எப்படி அது தெரியுது அப்படின்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு 10 ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணினேன் அப்படின்னா ஸ்லைடில் இல்லாத விஷயங்கள் தான் நிறைய சொல்கிறார் ஆண்டவர். அப்போது எனக்கும் சேர்த்து இந்த படிப்பினைகள் இருக்கிறது. ஸோ அந்த லிங்க்ஸ் அனுப்பிட்டுருக்கேன், தயவு செஞ்சு பாருங்கள். டைம் எடுத்து பாருங்கள். ஒரு செஷனும் மினிமம் செஷன் 1.25 மணி நேரம்
அப்படின்ற லெவலில் போயிட்டுருக்கு. இன்னும் 2 செஷன் இருக்குது. இன்றைக்கி மாலை வந்து இஸ்ரவேலர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இதை வந்து பாஸ்டர் ஜெபின் எடுக்க சொல்லியிருக்கேன். அவர் வந்தார்னா அவர் எடுப்பார். அவருக்கு வேறு ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருந்தது அப்படின்னா நானே தான் எடுப்பேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், அடுத்த டாபிக்ஸ் நீங்கள் இன்னும் சூஸ் பண்ணலை, தயவு செஞ்சு அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் பி ப்ரிப்பேர்ட் டு டெலிவர் த கிளாஸஸ். ஓகே, இன்னும் 3 டாபிக்ஸ் நம்ம எடுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். 3 டாபிக்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் அனுப்பியிருந்தேன். ராஜா பிரதர் மட்டும் சூஸ் பண்ணியிருந்தார். மற்ற 2 பேரும் அதுக்கு ஓகேவா ஓகே அப்படின்னா we will go ahead with that. ஓகே 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 பிரதர். ஓகே, ராஜி இப்போ ஜாம் பண்ணுறீங்களா? முடிக்கலாம். சூஸ்ரமாண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி இசப்பா. அப்பா, எங்களை கூட்டி சேர்த்த இந்த கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்திற்காக நன்றி இசப்பா. சகோதரனை ஆசீர்வதிங்க அப்பா. எங்களுக்கு இத்தனை நாளும் ஆண்டவரே இந்த உண்மைகளில் இருந்து எங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக் கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இதை நாங்கள் அனைவருக்கும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு கிருபை எங்களுக்கு நீ தரப்போவதற்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். God bless you all. So next Thursday நம்ம மீட் பண்ணுறோமா, இல்லை அதுக்கு அடுத்த Thursday வச்சுக்கலாமா? ஒரு பிரேக் கொடுத்து ஆரம்பிக்கலாம் பிரதர். 1 week பிரேக் போதுமா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் Thursday அப்போ கிளாஸ் இருக்காது. அதுக்கு ஃபாலோயிங் Thursday we will regroup and we will meditate more. Okay, God bless you all. Okay, thank you.